காலை வணக்கம். இது புரட்சித் தலைவரின் வரலாறு 8வது பாகத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை பற்றி நீங்கள் அந்த ரசிகர்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். புரட்சித் தலைவருக்கு ஒரு பன்னீர்செல்வம்னு ஒரு ரசிகர். பன்னீர்செல்வம் அவர் பேர் தெரிஞ்சுக்கங்க. இந்த பன்னீர்செல்வத்திட்ட மற்ற ரசிகர்களுக்கு தொண்டருக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணால் புரட்சித் தலைவர் படத்தை வச்சு தான் பூஜை பண்ணுவார். வேற படங்கள்லாம் கிடையாது. புரட்சி தலைவர் தான் அவருக்கு சாமி. டெய்லி இவர் பூஜை பண்ணுறாரு. ஒரு நாள் இவர் போய் புரட்சி தலைவரை பார்க்கணும்னு தோட்டத்துக்கு போகிறாரு. போனால் ஒரு வாரம் ஆகுதுங்க, பார்க்கவே முடியல. ஒரு நாள் போகிறாரு, காலையில் போகிறாரு. போனால் புரட்சி தலைவர் வந்து தோட்டத்தில் இல்லை அப்படின்னு. எங்கே இருக்காரு அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்த்தே தீரணும்னு ஒரே முடிவாக வந்திருக்காரு. எங்கே இருக்காரு அப்படின்னு, சத்யா ஸ்டுடியோவில் இருக்காரு அப்படின்னு. நேராக சத்யா ஸ்டுடியோவுக்கு போய் வாசலில் நிற்கிறாரு. உள்ளே போய் தலைவரை பார்க்க, அதெல்லாம் பார்க்க முடியாதியா, நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் உள்ளேருந்து வெளியே வராருல, வந்து காரில் ஏற போனார்ல, இவர் நேராக போய் புரட்சி தலைவரோட காலில் போய் விழுந்துட்டார். அண்ணே அப்படின்ட்டாரு. தம்பி இறங்க, எழுந்திரிங்க, யார் நீங்கள் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி என் பேர் பன்னீர்செல்வம், நான் உங்களுடைய தொண்டர். சரி, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. உங்கள் தலைமையில் தான் என்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன். நான் நினச்சிருக்கேன், தயவுசெய்து நீங்கள் தான் என்னை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு. அப்படியா, அப்போ ஒரு தேதி பாருங்கள், நீங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர். இல்லை, நீங்களே ஒரு தேதி சொல்லுங்கள் அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லிட்டாரு. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவங்ககிட்ட பேசுங்க, அவங்களுக்கு தான் எல்லா விவரமும் தெரியும். எப்போ நல்லது கெட்டது, என்னைக்கு நல்ல நாள், என்னைக்கு வைக்கலாம் அப்படின்ற விவரம்லாம் அவங்களுக்கு தெரியும். பெரியவங்ககிட்ட கலந்து பேசி நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவசியம் வர்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு வாரம் பத்திரிகையெல்லாம் அடித்து புரட்சி தலைவரை பார்க்க உள்ளே வர்றாரு. இந்த தடவை சத்யா ஸ்டுடியோவில் இவர் தெரியுது, வாட்ச்மேனுக்கு. நீயா பண்ணிடா உள்ளே போங்கன்றாரு. உள்ளே போனோடனே எம்ஜிஆர், பண்ணிடா வாங்க வாங்க என்னன்ற. தலைவரே, இந்த மாதிரி கல்யாணம் நீங்கள் சொன்னபடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இத்தனாம் தேதி நீங்கள் அவசியம் வந்து நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும், நீங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்காது அப்படின்றாப்புல. அவசியம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, பிஏட்ட சொல்லிடுறாரு, இந்த டேட்டு டைமை குறிச்சுக்குங்க அப்படின்னு. இப்போ குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு. திருமண மேடையில் உட்காந்துருக்காரு. புரட்சி தலைவர் வரல. புரட்சி தலைவர் வரலன்னொடனே எல்லா பேரும் அப்படியே திக்குமுக்காடி போனாங்க. பன்னீர்செல்வத்துக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சு. ஐயோ, என்னடா தலைவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோமே, தலைவர்கிட்ட சொல்லியிருந்தோமே, என்னாச்சு ஏதாச்சா அப்படின்ட்டு ஒரே இது. ஒன்றும் எல்லாரும் பற்றியா எம்ஜிஆர் வரல பற்றியா அதாயா அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல, அப்போ தான் பொதுவாக பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசுகிறாங்க. பேசின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்பட்டு நேராக சத்யா ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. இன்னைக்கு போய் தலைவரை நேரடியாக பார்த்து கூட்டு வந்துடணும்னு. இவர் நேராக இவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. ஜல்லுன்னு வந்து கார் வந்து நிற்கிது. புரட்சி தலைவர் வந்து நிற்கிறாரு. எங்கே பன்னீர அப்படின்றாரு. ஐயா, உங்களை பார்க்கதாயா அவன் இந்த மாதிரி சத்யா ஸ்டுடியோவுக்கு போயிருக்காயா, நீங்கள் வரல என்னதும். எம்ஜிஆர், அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் அனுப்பி அந்த பன்னீரை போய் சத்யா ஸ்டுடியோவில் எங்கே இருந்தாலும் பார்த்து கூப்பிட்டாங்கன்னு அரை மணி நேரத்தில் பன்னீரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே பன்னீருக்கு ஒரே சந்தோஷம். தலைவரே வந்துட்டீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்னுடைய பிஏ வந்து இன்னைக்கு வந்து உங்கள் டைமை மறந்துட்டாரு. இன்னைக்கு உங்கள் மேரேஜ்னு எங்களுக்கு தெரியும், டைமிங் மறந்துட்டாரு, அதுதான் நான் வர முடியல. ஒன்றும் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மேரேஜை முடிக்கிறாரு. மேரேஜை முடிச்சு நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு எல்லா பேருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் இப்போ தலைவரை தான் தெரியுமே, கட்டுக்கட்டாக பணத்தை இறைச்சி அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்குரிய சீர்சனத்தை எல்லாமே புரட்சி தலைவர் வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்துட்டார். வந்தவுடனே இப்போ இந்த புரட்சி தலைவருடைய இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் புரட்சி தலைவரை வச்சு அவர் ரொம்ப நல்ல பெரிய லெவலில் வந்துட்டார். இப்போ இந்த இந்த பன்னீர்செல்வம் ஒரு செய்கை செஞ்சார் பாருங்க, அது நீங்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. புரட்சி தலைவர் வந்து உடம்பு சுகம் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்தார் பாருங்க. அப்போ வந்து இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். இந்த பன்னீர்செல்வத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு உதவி செஞ்சார் எம்ஜிஆர். எப்படின்னா, அந்த பன்னீர்செல்வத்தை திருமணம் முடிஞ்ச உடனே சத்யா ஸ்டுடியோவுக்கு வர சொல்கிறாரு. சத்யா ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி ஸ்டுடியோவில் வச்சு இவங்களுக்கு வந்து விருந்து, பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து. கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் இந்த பன்னீர்செல்வம் வந்து காரில் வராரு. காரில் பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க. காரை தலைவரே திறந்து பன்னீர்செல்வத்தை ரிசீவ் பண்ணி வாங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு உள்ள போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, வண்டி நிறையங்க, சீர் சிரத்தி, சில்வரு, பித்தளை, அண்டா கிண்டா எல்லாம் ஒரு சீர் சிரத்தி செய்வாங்கல்ல, சீர்வரிசை நம்ம தமிழ் மரபுப்படி, அது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வண்டி நிறைய ஏற்றி விடுறாரு. பன்னீர்செல்வத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. ஊராக போய் சொல்கிறாரு, பார்த்தீங்களா புரட்சி தலைவர் எனக்கு ஒரு நாள் பார்த்தேன், எப்படி பாருங்க அப்படின்ட்டு சந்தோஷம். சரி, இப்போ தான் நான் சொல்கிறேன் அந்த அதிர்ச்சியான விஷயத்த. அது என்னென்னா,
புரட்சி தலைவர் வந்து அமெரிக்காவில் அவர் உடம்பு சோம்பலாமல் இருக்காருல்ல, அப்போ எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் வந்து காவடி எடுக்கிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, அலகு குத்துறாங்க, வேல் குத்துறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. இந்த பன்னீர்செல்வம் மட்டும் செஞ்சதை நீங்கள் நினச்சிங்கன்னா துடிச்சு போவீங்க. கையவே வெட்டிட்டாருங்க, அருவாளை வச்சு கையை வெட்டி சாமிக்கு பலி கொடுத்துட்டாரு. புரட்சி தலைவர் நல்லா வரணுன்றதுக்காக கையவே வெட்டிட்டாருங்க. பயங்கரமான வெறி பிடிச்ச தொண்டனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பாருங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. புரட்சி தலைவர்கிட்ட KP ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பாடிகார்டு, மெய்கா பாலன் கூடவே இருப்பார். அவர் 1957 நாடோடி மன்னன் புரட்சி தலைவர் எடுக்கும்போது அப்பையிலேருந்தே செம்மல் புரட்சி தலைவரோடய இருக்கார். இருந்து எம்ஜிஆருக்கு வந்து அவர் தான் டூப்பு. எப்போனா எம்ஜிஆர் வந்து அதிகமான தமிழ் படங்கள்லேயே அதிக டபுள் ஆக்ஷன் படங்களில் நடித்தவர் புரட்சி தலைவர் தான். நாடோடி மன்னன், நினைத்ததை முடிப்பவன், அடிமை பெண்ணு, சிரித்து வாழ வேண்டும், இப்படி நிறைய படங்கள் நடித்தார். உங்களுக்கு தெரியாத விஷயம்ல அந்த படங்களில் பூரா இன்னொரு எம்ஜிஆரா வந்து இவர் வந்து முதுகை காமிச்சுக்கிட்டு இருப்பார். அது வந்து தான் இந்த KP ராமகிருஷ்ணன்றவர். இந்த KP ராமகிருஷ்ணன் வந்து எம்ஜிஆர் கூடயே இருப்பார், பாடிகார்டு மாதிரி எப்பயுமே கூட இருப்பார். எந்த நேரத்துலையும் எம்ஜிஆரே கவனிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு கூட்டத்தில் போகும்போது புரட்சி தலைவரை வந்து ஒருத்தர் பார்க்குறான். பார்த்தா அவன் ஏதோ செய்ய போகிறான்னு இவர் நினைக்கிறாருல, அதுக்குள்ளே அவன் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க. கூழாங்கல் உருண்ட கல்லை வச்சு எரிஞ்ச உடனே புரட்சி தலைவர் வந்து அவன் போய் தலையை கொடுத்துட்டாங்க. தலையை கொடுத்து தலைவான்னு கட்டி பிடிச்சிட்டான் எம்ஜிஆரை. பார்த்தா அவன் தலையில் பின்னந்தலையில் அடி, சரியான அடி பட்ட ஒன்று அப்படியே அவனை தூக்கி போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க ரசிகர்கள். எவன்டா அவன் கையை காலெல்லாம் ஒடிச்சு அவன் குற்று உயிராக நிற்கிறான். எம்ஜிஆர் ஐயா அவனை கொண்டுறாதீங்கப்பா, பாவம்ப்பா, விடுங்கப்பா அப்படின்னு அந்த எதிரியும் மன்னிக்கு மாண்பை பாருங்க. அந்த KP ராமகிருஷ்ணன் தான் எழுதுறாரு. அந்த சூழ்நிலையிலையும் புரட்சி தலைவர் அவனை வேணாம் விட்டுருங்கப்பா, பாவம்ப்பா அப்படின்ட்டு அவனை விட்டுட்டாங்க, போயிட்டான் அவன். இப்போ இந்த ராமகிருஷ்ணன் அடிபட்டு மண்டையில் பூரா ரத்தம் வருதுல, இவரை தூக்கி புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, வண்டியில் காரில் போட்டு மடியில் படுக்க வச்சுட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இவரை குணப்படுத்துங்க, இவரை குணப்படுத்தி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் தான் எல்லாம் என் செலவு அப்படின்ட்டார். அப்புறம் இந்த இப்போ இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம், தலைவர் நம்மளை வந்து உயிரே கொடுத்தாரு. எம்ஜிஆர் என்ன சொல்கிறார், புரட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, என்ன ராமகிருஷ்ணா உனக்கு வந்து உன் உயிர் மேலே ஆசை இல்லையா, செத்துருந்தா என்ன, இப்படி வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டியே நீ உன் உயிரை கொடுத்து அப்படின்போது அவர் சொல்கிறாரு, தலைவரே உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்கள் கூடவே இருப்போம், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்போம், ஏன் எங்கள் குடும்பம் நாங்கள் போயிட்டோம்னா எங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்றாரு. எப்படி பாருங்க, அவர் மேலே புரட்சி தலைவர் மேலே அவ்வளோ அளப்பரிய பற்று, தலைவரும் அவ்வளோ அவர் மேலே அவர் பற்றுதலாக இருக்கார். அப்போ இந்த KP ராமகிருஷ்ணன் ஒரு தடவை ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபைட்டு சீன் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து எம்ஜிஆருக்கு பதிலாக நடிக்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டூப்பா நடிக்கும்போது கால் உடஞ்சிருச்சுங்க அவருக்கு, யாருக்கு, ராமகிருஷ்ணன், KP ராமகிருஷ்ணனுக்கு கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்ச உடனே எம்ஜிஆர் வண்டி ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வழக்கம் போல் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டு நான் தான், ஏன் செலவு அப்படின்றாரு. இப்போ மற்ற நடிகர்கள், மற்ற ப்ரொடியூசர்கள், மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சரி அவன் வர வரைக்கும் அவரை தூக்கி போட்டு வேற ஒரு ஆளை போட்டுக்குவோம், எதுக்கு இப்போ டூப்பு தானே அப்படின்னு சொல்லி ஏதாவது மாற்றிருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் என்ன பண்ணாது, அவர் வர வரைக்கும் அந்த சீனை எடுக்க வேணாம், அந்த கண்டினியூட்டி எடுக்க வேணாம், அப்படியே வெயிட் பண்ணுங்க, அவர் குணமாகி வந்த உடனே எடுத்துக்கிடுவோம், அது வரைக்கும் வேற அந்த படத்தில் உள்ள வேற சீனை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு வேற சீன் எடுக்கிறாங்க. எப்படி பாருங்க, அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நடந்து மறுபடியும் வராது, வந்த உடனே எம்ஜிஆர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூட்டிங் எடுக்கிறாரு. ரைட்டா, இந்த சம்பவத்தை பாருங்க. அதாவது தொண்டனுக்காக உயிரே கொடுக்குறாரு எம்ஜிஆர். அடுத்து புரட்சி தலைவர் என்ன பண்ணாருன்னா, இந்த KP ராமகிருஷ்ணனுக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. புரட்சி தலைவரோட 57 வந்தவருக்கு மகளுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு வந்து புரட்சி தலைவர்கிட்ட வந்து பத்திரிகை கொடுக்குறாரு. பத்திரிகை கொடுத்தோன்னு புரட்சி தலைவர் சொல்கிறாரு, ஏய் ராமகிருஷ்ணா, ஒரு செலவு கூட நீ பண்ணக்கூடாது ஐயா, ஒரு செலவு கூட பண்ணக்கூடாது, மண்டபம், சாப்பாடு, எல்லா செலவும் புரட்சி தலைவரே செஞ்சாராம். நாளே வந்துட்டாராம் புரட்சி தலைவர். வந்து பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு டேபிள் சேர் எல்லாம் நாளைக்கு இங்கே போடணும், சோபா அங்கே போடணும், இங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு சமையல்காரங்களை போய் பார்த்தாராம். நாள் நிச்சயத்தன்னைக்கே சமையல்காரங்களெல்லாம் போய் பார்த்து எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டு, நாளைக்கு வந்து மெனு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு அந்த மெனு எப்படி செய்யணும்னா டிப்ஸ் கொடுத்தாராம். அவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷமா, தலைவர் வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரே அப்படின்னு. அடுத்த பார்த்தா சிறப்பாக எம்ஜிஆரே முன்னாடி நின்று எல்லாரையும் வாங்க உட்காருங்க அப்படின்னு
தான் மகன் வீட்டு கல்யாணம் மாதிரி செஞ்சுருக்காரு. பார்த்தா எல்லாரும் அசந்து போனாங்களே என்ன. அதாவது 30 வருஷம் வந்து அந்த அந்த ராமகிருஷ்ணன் என்றவர் சொல்கிறாரு, 30 வருஷம் நான் புரட்சி தலைவரோட இருந்தேன், அதுக்கு வந்து சரியான ஒரு பிரதிபலனா புரட்சி தலைவர் கொடுத்தாரு. சில பேர்னா சரி போடா அப்படின்னு பற்றி விட்டுருவாங்க, இந்த 10,000 வச்சுக்கப்போ கல்யாணம் முடிச்சுக்கப்பா அப்படின்னு. தலைவரே ஃபுல்லாக இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கடைசியில் மண்டபம் காசு வரைக்கும் கொடுத்தாராம். ஒன்றும் செலவழிச்சிருக்க கூடாது, நீ இதை வச்சு எந்த 5 பைசா கூட கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னாராம். அதில் தான் என் புரட்சி தலைவர் ரொம்ப மெயினாக இருந்தது. அப்புறம் அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சீர்வரிசை கொடுத்துருக்காரு. எப்படி பாருங்க இதெல்லாம். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த டைமில் வந்து அவர் மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கு போயிட்டு விடுதலையாகி வந்தார். உள்ளே வந்ததும் அவர் வந்து படங்கள் எடுத்தார். ஓரளவு இதாகி கடைசியில் தோற்று போயிட்டார். சொத்தெல்லாம் இழந்துட்டார். சொத்தெல்லாம் இழந்த உடனே அவர் வீடு வந்து இதுக்கு வந்துருச்சு, வீடு வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு. அந்த வீட்டை வந்து எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏலத்தை வந்து எடுத்து அவங்களுக்கே கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டு மூத்த மக கல்யாணங்க. என்எஸ் கிருஷ்ணனோட மூத்த மக கல்யாணம் பாருங்கள், எம்ஜிஆர் தான் நடத்தி வைக்கிறாரு. இதே மாதிரி நிச்சயம் பண்ணும்போது எம்ஜிஆர் வேட்டியை வரைஞ்சி கட்டி ஃபுல்லாக வந்து எல்லாரையும் வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, வைங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா எல்லாரையும் வரவேற்று செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ புரட்சி தலைவர் அவர் தான் எப்பயுமே பார்ப்பாரு மக்களை. இந்த என்எஸ் கிருஷ்ணனுடைய மகளுடைய அந்த என்எஸ் கிருஷ்ணனுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருக்காங்க, யாரும் அளவு பணக்காரங்களும் இல்லை. அப்போ என்ன புரட்சி தலைவர் என்ன பண்ணார், இந்த லேடிஸ்களுக்கு எல்லாம் பட்டு சேலை வாங்கணும்ட்டு. அப்போ பார்த்துங்க, மெட்ராஸில் நல்லி குப்புசாமி செட்டியார் பட்டு ஜவுளி கடைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் கடையை அடைச்சிட்டேன் சார், இனிமேல் வந்து திறக்க முடியாது சார், எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு சார் அப்படின்னு அந்த கான்டாக்ட் நம்பர்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ குப்புசாமி செட்டியாருக்கு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாருண்ணா, ஹலோ அப்படின்றாரு. அவர் ஹலோ அப்படின்றார். நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னோடனே, ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்றார். அவர் அங்கே இருந்த பக்கம் இருந்து, கடையை திறங்க, இந்த மாதிரி சேலை எங்களுக்கு வேண்டியது இருக்குது அப்படின்னு கடையை திறந்த உடனே பட்டு சேலையை பூரா எடுத்து கொண்டு போய் அந்த நைட்டாக அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த பெண்களுக்கு பூரா கொடுத்தாரு. பார்த்தா காலையில் எல்லாம் பட்டு சேலையை கட்டிட்டு டம்முன்னு வந்து நிற்கிதுங்களா. புரட்சி தலைவரை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். கல்யாணத்துக்கு வந்தால் சாப்பிட்டது மட்டும் இல்லை, பட்டு சேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? அதுதான் புரட்சி தலைவர். அடுத்து சிவாஜி வந்து ஒரு தடவை அந்த நேரத்தில் அந்த டைமில் சிறந்த ஒரு நடிகருக்காக அவருக்கு ஒரு அவரை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து கௌரவிச்சாங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ஜான் எஃப் கென்னடி, அப்போ தான் அவர் வந்து ஜான் எஃப் கென்னடி அவர் தான் வந்து அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிவாஜி கணேசனை வந்து அங்கே வந்து ஒரு நாள் அந்த அமெரிக்காவில் நயகரா நீர்வீழ்ச்சி திருக்கு பார்த்தீங்களா, நயகரா நீர்வீழ்ச்சி இந்த பக்கம் ஆரம்பித்து அங்கிட்டு கனடாவில் போய் முடியும். அமெரிக்காவையும் கனடாவையும் பிரிக்கக்கூடியதான் நயகரா நீர்வீழ்ச்சி. அமெரிக்காவுக்கு வடக்க இருக்குது நயகரா நீர், அந்த அந்த கனடா தேசம். இப்போ இந்த நயகரான்ற சிட்டி இருக்குது பாருங்க, நயகரா சிட்டி. இந்த சிட்டிக்கு ஒரு நாள் மேயராக நடிகர் சிவாஜி கணேசனை ஹானர் பண்ணாங்க. இவர் அதாவது நிறைய யானைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அது ஜான் எஃப் கென்னடி கேள்விப்பட்டு, ஜான் எஃப் கென்னடி அவர் யாருன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சுட்டு கொண்டாங்க அவரை. அவர் வந்து நேருவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. ரெண்டாவது அவர் வந்து நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் அப்படின்றார். புரட்சி தலைவர் கூட ஒரு படத்தில் பாடுவார், நான் என்ன நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்றி உனக்கு நன்மை உனக்கு அப்படிம்பார். குரல் கொஞ்சம் கட்டையாக இருக்கும், கோச்சுக்காரிங்க. அந்த புரட்சி தலைவர் வந்து அவர் வரியை பாடினார். அப்போ அந்த ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு மரியாதை கொடுத்து அமெரிக்காவிலேருந்து இப்போ வந்துட்டார், சிவாஜி கணேசன் வந்துட்டார். சிவாஜி கணேசனை வரவழைச்சு நடிகர் சங்கம் மூலமாக ஒரு கூட்டம் போடுறாங்க, சிவாஜி கணேசனுக்கு வாழ்த்து கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் பாருங்கள், எம்ஜிஆர் வீட்டு கல்யாணம் மாதிரி செய்கிறார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர். மேடை பந்தல் கிந்தலை போட்டு எல்லா பேருக்கும் சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸு, பொன்னாடை, பரிசு கிரிசுன்னு கொடுத்து ஒரே அமர்க்கலைப்படுத்திட்டார். நம்மளுக்கா அப்போ ஆனர் பண்ணாங்க அமெரிக்கா, சிவாஜி கணேசனுக்கு தானே பண்ணாங்க, போயா ஒரு கூட்டம் வேணாமியான்னு செஞ்சுருக்கலாம். அதான் புரட்சி தலைவருடைய அந்த மனசு பாருங்கள், மனிதாபிமானம் இறைவனுக்கு நிகரானது. சிவாஜி கணேசனையும் அங்கீகரித்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார். அதுதான் புரட்சி தலைவர்.
அடுத்து சில இது சட்டசபையில் வந்து பேரறிஞர் அண்ணா அப்போ வந்து 68 அண்ணாவுக்கு வந்து அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, கேன்சர் வந்துருச்சு. அண்ணாவுக்கு வந்து தொண்டை த்ரோட் கேன்சர் வந்துச்சு, தொண்டை புற்றுநோய். என்னென்னா எப்போ பார்த்தாலும் அண்ணா வந்து பொடி போடுவார், மூக்கு பொடி போட்டு 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 அது என்ன ஆகுது, சிகரெட்டு பீடி குடித்தவங்க மாதிரி அந்த பொடி போய் அவருக்கு வந்து கேன்சரை உருவாக்கிடுச்சு. அப்போ அண்ணாதுரையால் சாப்பிடவே முடியல, உணவை விழுங்கவே முடியல, உணவை விழுங்க முடியல. இந்த கேன்சர் வந்து தொண்டையை பிடிச்சிக்கிச்சு. அப்போ அண்ணாதுரை சொல்கிறாரு, இந்த கேன்சரோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா 1000 கருந்தேள்கள் கொட்டினா எப்படி இருக்கும் ஒருத்தனை, 1000 தேள், ஒரு தேள் கொட்டினாலே நம்மளால் தாங்க முடியாது, 1000 கருந்தேள்கள் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்குமா, அவ்வளோ வலி. அதை சுமந்துக்கிட்டு மெட்ராஸில் சென்னையில் வந்து மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் அண்ணாதுரை முதல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறத விட நான் அமெரிக்காவில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு. அப்போ அண்ணாதுரை சொல்கிறாரு, நான் ஒரு இந்த நாட்டோட முதலமைச்சர், நானே இங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அமெரிக்காவில் போய் எடுக்கணும்னா மற்ற ஜனங்கள்லாம் அப்புறம் எப்படியா, அண்ணாதுரையே போயிட்டாரு, அப்புறம் நம்ம எப்படிப்பா அப்படின்னு வந்து நம்ம மருத்துவத்தை நம்புவாங்களா, நம்ம டாக்டர்ஸை நம்புவாங்களா, நம்ம நாட்டோட அந்த அரசு மருத்துவமனை என்ன நினைப்பாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைங்கய்யா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. போயிட்டு அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார், அண்ணாதுரை வந்துட்டார். வந்து சட்டசபையில் இப்போ அண்ணாதுரை உட்காந்துருக்காரு. கேள்வி கேட்குறாங்க. யார்? காங்கிரஸில் அனந்த நாயகின்னு உங்களுக்கு ஒன்று தெரியும், எப்பயுமே குதர்க்கமாக கேள்வி கேட்குறம்மா அந்த அம்மா கேட்குது, அண்ணாதுரை அவர்களே, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களே, அமெரிக்காவுக்கு போனீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கான செலவெல்லாம் யாரையா பண்ணது, நீங்கள் பண்ணீங்களா, உங்கள் கட்சி பண்ணுச்சா, இல்லை அரசு கஜானாலேருந்து எடுத்தீங்களா அப்படின்னு. உடனே அண்ணாதுரை அப்படியே அந்த அம்மாவை பார்த்துட்டு, இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்கம்மா, நாளைக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த மாதிரி சரிங்க அப்படின்ட்டுச்சு. டைம் வாங்கிட்டாரு. அடுத்த நாள் அந்த அம்மா வந்து உட்காந்துருக்கு, சட்டசபை எல்லாம் உட்காந்துருக்கு. இப்போ அண்ணாதுரை சொல்கிறாரு, அம்மா எனக்கு வந்து ஆன தொகை வந்து மொத்தம் 1.25 லட்சம். இந்த காலத்தில் எப்போ 68 1.25 லட்சம் எனக்கு வந்து மொத்த செலவு 1.25 லட்சம். நான் செலவழிக்கலை, அரசாங்கமும் செலவழிக்கலை, கட்சியும் செலவழிக்கலை. புரட்சி தலைவர் இந்த உட்காந்துருக்காரு என்னுடைய தம்பி இதயக்கணி எம்ஜிஆர், அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா பணமும் அவர் செலுத்தினது எல்லாமே அவர் தான்மா அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு அந்த விவரத்தை காமிக்கிறாரு. இது ஏன் நேற்றே நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா, நேற்று வந்து தம்பி ராமச்சந்திரன் வந்து சட்டசபைக்கு வரலை, இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் முன்னாடி தான் சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்க. 68 1.25 லட்சம்னா எவ்வளோ பெரிய தொகை. அதை புரட்சி தலைவர் அண்ணாதுரை கொடுத்து அன்னைக்கு அண்ணாதுரை மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தினார். இது அவருடைய தொண்டில் இது ஒரு மைல்கல். சரி, இப்போ இன்னும் ஒன்று என்னன்னா, நம்ம உலகங்கிறவங்க என் தம்பி நம் நாடு முருகேசன் எனக்கு அனுப்பிவிட்ட விஷயம். உலகங்கரங்கள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு மத்தியானம் தெரியுமில்ல உங்களுக்கு, எம்ஜிஆருக்கு தான் நல்ல வழக்கமாக சிக்கன் மட்டன் அப்படின்னு போட்டு நல்லா கவனிக்கிறாங்க. தொழிலாளிகளுக்கு சரியான உணவு இல்லை. தொழிலாளிகள் இதை ஜாடமாடையாக சொல்கிறாங்க, ஒருத்தருமே கவனிக்கவே இல்லை. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க, போய் இன்னைக்கு உண்மையை சொல்லிடுவோம்யான்ட்டு இப்போ பொன்மனச்சம்மள்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு சாப்பாடே சரியில்லையா, இந்த மாதிரி மட்டமான சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்லை. எம்ஜிஆருக்கு அப்படியே வந்துச்சு கோபம். சிவப்பாக இருப்பாரா, கோபம் வேற பட்டார்னா ரெட்டிஷ் ஆயிரும் முகமே, கும்முன்னு. சரி இருங்க, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன்ட்டு அடுத்த நாள் வந்து சரியான லஞ்சு அவர் எல்லாம் சாப்பாடு பரிமாறும்போது புரட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தொழிலாளி இருக்கா பார்த்தீங்களா, லேபர் எல்லாமே ஸ்டண்ட் மேனு, கேமராமேனு, டெக்னீஷியன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, இவரும் போய் நடுவில் உட்காந்துட்டாரு. உடனே பரிமாறிக்கிறவங்க, தலைவரே உங்களுக்கு வந்து உள்ளே போட்டிருக்கிற டேபிள் சேரு ஃபேனு எல்லாம் போட்டு உங்களுக்கு வசதியாக வச்சுருக்கோம்ல அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் ஒரே சாப்பாடு தானே, இங்கேயே வைங்க, நான் நம்ம தொழிலாளர்களோட அன்பு தம்பிகளோட சாப்பிட்றேன் என்றார் புரட்சி தலைவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே சாப்பாடு வைக்கிறாங்க. பார்த்தா சாப்பிட்றாரு எம்ஜிஆர். ஒரே ஒரு முட்டையை தவிர வேற எதுவுமே வைக்கலை. அப்போ புரட்சி தலைவர் கேட்குறாரு, என்னையா இந்த படத்தில் நான் தான் ஹீரோ, ஆனால் இவங்கெல்லாம் இல்லாமல் நான் ஹீரோ இல்லைப்பா, இவங்க தொழிலாளிகள்னால தான் நானே ஹீரோ, எனக்காக உயிரை கொடுத்துறேன். அவங்க இப்போ நைட் 2 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் காடை கவுதாரி சிக்கனு மட்டனு தேவையா, எவ்வளோ அசிங்கம்யா. இங்கே பாருங்க, நாளையிலேருந்து உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டில், அதாவது படம் எடுக்கிறாரு பாருங்க முதலாளி, அந்த ப்ரொடியூசரு, அவர் கணக்கில் தான், அவர் சார்பாக தான்
சாப்பாடு போடணும். ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து சாப்பாடு போட்டால் போடுங்க, அப்படி உங்களால் முடியலையா என் சம்பளத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். புரட்சி தலைவர் எப்பயுமே அவர்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒன்ஸ் சம்பளம் இப்போ அவருக்கு பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இன்னைக்கு மாதிரி நடிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து காரு பெட்ரோலு, டிரைவர் பேட்டா, காரு பெட்ரோலு, டிரைவர் பேட்டா, மேக்கப் மேனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டு மேக்கப் மேன் பேட்டா, இப்படி ஒரு 10 பேட்டா வாங்கிடுவாங்க. ஒரே ஆள் இவை சம்பளம் போக இன்னும் 10 சம்பளத்தை வாங்கிடுறது. எல்லாம் அடுக்குமா? புரட்சி தலைவர் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. அவர் படம் எடுத்தால் நல்லா ஓடும், கோடிக்கணக்கில் ப்ரொடியூசர் சம்பாதிப்பார். ஆனால் ப்ரொடியூசருக்கு வந்து அதிக செலவு வைக்க மாட்டார். அருமையான மனிதர் புரட்சி தலைவர். இன்னும் உங்களுக்கு வந்து நான் இதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மற்ற விஷயத்தை நான் அடுத்ததில் சொல்கிறேன். புரட்சி தலைவர் நண்பர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.